இதில் பார்த்தீங்கன்னா ஆட்சியப்பன் அப்படிங்கிறது இந்த தேங்காய் உரிக்கிறது, தேங்காய் தோப்பில் போய் தேங்காய் வாங்குறது, இது போன்ற தொழிலில் இருந்திருக்காரு. அதனால் அந்த மாதிரி இடங்களை அவர் தேடி போகும் பொழுது அந்த இடத்த பார்க்குறாரு. அங்கே தனியாக இருக்கிறாங்க, வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க, வீடு தனியாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. இங்கே வந்து நம்ம அவேர்னஸ் பண்ணால் தெரியாதுன்னு அவர் நினைக்கிறார். இது தான் அவங்களுடைய இதுபடி தெரிய வருது நமக்கு. சார், இந்த சிவகிரி பகுதியில் செக் போஸ்ட் தான் அமைக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கிராமத்தில் பயத்திலே இருக்காங்க. அந்த பகுதியில் ஏதாவது நிரந்தரமாக டவுன்ல இருக்கிற மாதிரி செக் போஸ்ட் தான் இந்த ஒரு ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல அமைச்சிருக்காங்க. இல்லை, இப்போ அதை ஸ்டடி பண்ணுவோம். ஏன்னா இது ப்ரிவென்ஷனுக்காக நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். முன்னாடி வந்து ஒரு 10 கெனால் பீட் அனுப்பியிருந்தாங்கன்னா இப்போ இந்த சமீப காலங்களில் 26 கெனால் பீட்ஸ் அது ஆர்மோட மூவ் பண்ணுறாங்க. அந்த தோட்டத்து வீடுகள், பண்ணை வீடுகளில் போலீஸ் போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, தகவலை பரிமாறிக்கிறாங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம், எங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம், அவங்க நம்பர்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறோம். எந்த தகவலாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம். எந்த சிறிய தகவலாக இருந்தாலும் உடனே செக்அப் பண்ணோம். இந்த சமீபத்தில் சில தகவல் வந்து உடனே போலீஸ் வந்து பண்ணது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பண்ணிட்டு ஒரு செக் போஸ்ட் போடக்கூடிய தேவையை பார்த்து இருந்துன்னா அதுக்குரிய ஒரு நடவடிக்கை பார்த்துட்டு பண்ணணும். இப்போ இவங்க நம்ம எவிடன்ஸோட இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறது நம்ம சிவகிரி மேகராயன் பாளையத்திலான கேஸு. அவினாசி பாளையத்தில் நடந்த கேஸை சொல்கிறாங்க. அது இல்லாமல் சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த வழக்குகளில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறக்குரிய மேற்கொண்டு விசாரணை பண்ணிவிட்டு வேறு என்ன சாட்சிகள் கிடைக்குது, நமக்கு வேறு என்ன ஆதாரங்கள் கிடைக்குது, இதை பார்த்துட்டு அதை அப்போ ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். சொல்லியிருக்கிறாங்க, சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை ஏன்னா நமக்கு மீண்டும் அவங்கள வந்து நீதிமன்ற அனுமதியோடு எடுத்து விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அதில் உரிய வேறு தடயங்கள் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிற பட்சத்தில் அதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து விசாரிக்க வேண்டியிருக்கு. இல்லை, இப்போதைக்கு இது அவன் கையில் வச்சிருந்து இதை தான் பண்ணியிருக்கிறோம். பட் இவங்க வழக்கில் சம்மந்தப்பட்டு சொல்கிறது அதை கொண்டு விசாரிக்க டைம் தேவைப்படும். விசாரிச்சுட்டு வேறு அந்த வழக்கில் எப்படி பண்ணாங்க, என்ன அதுக்கு என்ன நமக்கு என்ன ஆதாரங்கள் கிடைக்கிது, இதை பார்த்துட்டு அதை அப்புறம் முடிவெடுக்க முடியும். இப்போதைக்கு இந்த தான் நம்ம சீஸ் பண்ணிக்கிறது. இந்த வழக்கில் உரிய வெப்பன், இது இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இறந்து போனவருடைய நகை இன்கார்ட்டாக எடுத்துருக்குது. அதே மாதிரி இந்த செல்ஃபோனை சீஸ் பண்ணிக்கிறது. சார், வீட்டில் வந்து 1 லட்ச ரூபா பணம் கேஷ் காரணம் தான் அவங்க பையன் சொல்கிறாரு கமிஷன். அது ஏதாவது இல்லை, இவங்களை விசாரித்த போது வரைக்கும் பணம் எடுத்தா சொல்ல, நகை எடுத்தா சொல்லியிருக்காங்க. தாலி, செயின், வளையல், தோடு, இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சுமாராக வந்து 10.25 சவரன். அதை உருக்கி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வச்சிருந்தது ஏறக்குறைய சுமாராக 82 கிராம். இவங்க சொல்கிற கணக்குப்படி கட்டைகள், அதாவது சீஸ் பண்ணது கட்டை தான், மரக்கட்டை தான். அந்த ஆயுதங்கள் அவங்க பட்ட காயங்களும் அதுக்குரிய காயங்களாக தான் இருக்குது. அதுபோல் பிளண்ட் வெப்பனில் அடித்த காயங்கள் தான் அவங்க 2 பேர்த்துக்குமே இருக்குது. இந்த வழக்கில் விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து போயிட்டா வந்து இவருக்கு அவங்க சொல்ல முடியாது இல்லையா, அடையாளம் சொல்ல முடியாது இல்லையா, அதனால பண்ணதாக சொல்கிறாங்க. சார், இந்த வழக்கு வந்து 60 கிலோமீட்டர் சுற்றளவு சிசிடிவியில் பார்த்தோம்னா சிசிடிவி ஏதாவது சப்போர்ட்டாக இருந்தால் எவ்வளோ கேமரா வச்சு பார்த்தோம்? இல்லை, இப்போ சொன்னேனே ஏறக்குறைய 60 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி நம்ம சிசிடிவி பார்த்தோம். நமக்கு அந்த சிசிடிவி நம்ம கிடைச்ச அந்த அடையாளம், இந்த வழக்குக்கு நம்ம கிடைத்த அடையாளம் அந்த ஒரு 2 வீலர் ஒரு வண்டி மூவ் ஆகிறது, அது எவ்வளோ வரைக்கும் போகுது, எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது, அதுக்கு மேலே அவங்க போகுதா அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணதனுடைய ஃபர்ஸ்ட் க்ளூ. அதன் அடிப்படையில் மேற்கொண்டு இந்த பகுதியில் யார் யார் இருந்திருக்கலாம், யார் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இது. மற்ற எல்லா பகுதியிலையும் வந்து பழம் குற்றவாளிகள், மற்ற எம்ஓ கிரிமினல்ஸு இதை தணிக்கை பண்ணாலுமே இது ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி வந்திருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் அதிகமாகும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிறவங்க விசாரிக்கும் பொழுது நமக்கு இந்த தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் பிடிக்கும் பொழுது அவங்க அதை ஒத்துக்கிறாங்க.